7 கிலோமீட்டருங்க மருத்துவமனைக்கும் செந்தில் பாலாஜி அவங்க வீட்டுக்கும் 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டரை எத்தனை மணி நேரத்தில் கடக்கலாம்? இந்த தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்து அட்மிட் ஆகி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அவர் போறாரு. அதுக்குள்ள தகவல் தெரிஞ்சிருக்காதா? 3/4 மணி நேரத்துல அந்த இடத்த கடக்க முடியாதா? என்னையா பேசுறீங்க நீங்க? இவ்வளவு கேடு கட்ட ஜேர்னலிஸ்ட்னு வேற சொல்லிக்கிறீங்க நீங்களாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அரசு மருத்துவமனை பக்காவா வேலை பார்த்தாங்க, பக்காவா வேலை பார்த்தாங்க. இதுல என்ன கொடுமை தெரியுங்களா? பத்திரிகையாளர்கள் சார் 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 கூப்பிடும் போது உன்னை நம்பி வந்த ஒரு கூட்டம், உன்னுடைய ரசிகர்கள் கூட்டம், உன்னை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு விரும்பின ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுடைய கூட்டம் அங்க வந்தாங்க. நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு போயிட்ட. 39 பேர் செத்து போனாங்க. நீ வீட்டுக்கு கிளம்பும் போதே கிட்டத்தட்ட 28 பேர் 29 பேர் செத்துட்டாங்க. அப்போ ஒரு விஜய் தலைவரா என்ன பண்ணிருக்கணும்? குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு, நான் வருத்தப்படுறேன், இது நடக்காம பாத்துக்கிறேன், அரசு இவங்களுக்கு ஏதாவது உதவி முடிச்சுக்கலாம்ல. இல்ல தமிழக வெற்றி கழகம் மாதிரியே பழைய தூக்கி திமுக மேல போட்டு போலாம்ல. நானும் அப்படி நல்லவங்க, திமுக தான் சதி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு போ. ஆனா தெரிச்சு பின்னங்கால் பெடல் அடிக்க ஓடுனீங்களே மிஸ்டர் விஜய்.